உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். புதுசாக எந்த வேலையும் பண்ணாங்க. முடிந்த வரைக்கும் இந்த மார்கழி மாதத்தில் பெருமாளின் வழிபாடு விடாமல் தொடர்ந்து செய்வது நல்லது. இப்போ மழை முடிஞ்சிச்சுன்னு நினச்சோம் இல்லையா, எதிர்பாராமல் மழை வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. இந்த அதிர்ஷ்டத்தை நோக்கிய பயணங்கள் எதுவும் இருந்தால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த சிம்மராசிக்காரர்கள் தொழிலில் பொருளாதாரத்தில் நிறைய விஷயங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. நம்பர் 1. இந்த துளாராசிக்காரர்களுக்கு வெற்றி, பணவரவு எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் KR ரமேஷ் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பரா. பெரிய அனுகிரகத்தில் சார் ரொம்ப நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். மார்கழி மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே பெருமாளுக்கு ரொம்ப உகந்த மாதம் அப்படின்னு. மாதங்களில் அவள் மார்கழி அப்படின்னு கூட நம்ம மாதத்தை பற்றி ரொம்ப சிறப்பாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதத்தில் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான நிலைப்பாடுகளை சந்திக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட நியூ இயரும் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து ஜனவரியிலையும் இதோடைய செகண்ட் ஹாஃப் தொடரும். ஸோ எப்படி இருக்க போகுது சார்? மார்கழி அப்படிங்கும்போது நமக்கு ஒரு பொங்கல் ஞாபகம் வந்துடும். எது ஞாபகம் வருதோ இல்லையோ, பொங்கல், சுட சுட பொங்கல், முழங்கை வழிய அப்படின்னு ஆண்டாள் பாசுரமே இருக்குது. நெய் முழங்கை வழிக்கும் வரும் அப்படின்ட்டு. ஸோ அதுவே உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குது. பஜனை பாடல்கள் அப்படின்னு இருக்கும். இது லௌகீகமாக சொல்லக்கூடியது. ஜோதிட அடிப்படையில் தனுர் மாதம் அப்படிங்கிற இடத்துக்கு சூரியன் போகிறாருன்னு அர்த்தம். சூரியன் அந்த இடத்துக்கு போகிறதுனால ஒரு ராஜா இன்னொரு ராஜா வீட்டுக்கு போகிற ரெசப்டிவ் எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சிவராஜ யோகம் அப்படிங்கிற யோகம் கொண்ட இடம் அது. அந்த இடம் சும்மா சாதாரணமான இடம் இல்லை. அந்த இடத்துக்கு போகிறார். அதில் இன்னொரு இது என்னன்னாக்கா, இதுக்கப்புறமா தேவர்களுடைய இரவு பொழுது முடிந்து பகல் பொழுதான உத்தராயணம் நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அப்போது தை மாதம் பிறக்க போகிறதுன்னு அர்த்தம் ஆகிடுச்சு. ஸோ அப்போ தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படிங்கிறதுக்கூட முக்கிய காரணத்தில் ஒரு காரணம் இந்த தனுர் மாதம். இந்த தனுசு அப்படிங்கிற ராசிக்குள்ளார 3 விதமான நட்சத்திரங்கள் இருக்கு. எல்லா இதுலேயும் இருக்கும். அதில் எங்க முக்கியமாக மூலம், பூராடம், உத்திராடம் அப்படின்னு. இந்த மூலம் அப்படின்னாலே ஆரம்பம்னு அர்த்தம். எதுவுமே நம்ம ஆரம்பிக்கிறது மூலம், நதி மூலம், ரிஷி மூலம்னு வார்டெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அப்போ எதுக்கும் ஆரம்பம் அப்படிங்கிற விஷயமும், பூராடம்ங்கிறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பெயர்ந்து செல்லுதல்னு அர்த்தம். அந்த நட்சத்திரத்துடைய தன்மை அப்படி பெயர்ந்து செல்லக்கூடிய விஷயங்களும், உத்திராடம் அப்படிங்கிறது எதையும் முதன்மை தன்மை கொண்டது. இப்படி ஒருங்கே ஒரு விஷயத்தை கொண்டு வந்ததாக அமைகிறது. இதில் குரு அந்த இடத்துக்கு அதிபதி, அவர் வக்கரகதியில மிதுனத்திலேருந்து பார்ப்பார். 7ஆம் பார்வையா அதை பார்ப்பார். அதே போல இன்னொரு ராஜா யார் தெரியுமா? சனி. அவர் தன்னுடைய பார்வையால் 10ஆம் பார்வையா அந்த இடத்த பார்ப்பார். அப்போ அவர் பார்க்குற இடம் ரேவதி நட்சத்திரத்துலேருந்து பார்ப்பார். அதாவது நமக்கு மீன ராசிக்குள்ளேருந்து பார்க்கும்போது, உத்திரட்டாதி ரேவதி அப்படிங்கிற ஸ்பெல்லேருந்து பார்க்கும்போது இது 10ஆம் இடம் ஆகிடும். அப்போ தொழிலில், பொருளாதாரத்தில் நிறைய விஷயங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. நம்பர் 1. இப்போ மழை முடிஞ்சிச்சுன்னு நினச்சோம் இல்லையா, எதிர்பாராமல் மழை வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. சரியா? அதே போல் கட்டடங்கள்லாம் கட்டுறாங்க இல்லையா, வர்த்தகங்கள்ல, இந்த ரியல் எஸ்டேட்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல அந்த துறைகளிலே சில மாற்றங்களும் அதற்கான முனைப்புகளும் நிறைய நடக்கிறதுக்காக வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் ஏற்படும். ஏன்னா ஒரு ராஜ யோகம் அப்படிங்கும்போது பெரிய பெரிய ஐடியாவோட பங்களா கட்டணம்லாம் ஆரம்பிப்பாங்களே, அதெல்லாம் இப்போ துவங்கிறதுக்கான இனிஷியேட்டிவ்லாம் நடக்கும். அந்த மாதிரி முயற்சி செய்வர்களுக்கெல்லாம் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த தனுர் மாதம் எடுத்து கொடுக்கறதுன்னு தெரிகிறது. இப்போ கஷ்டமே இல்லையான்னா, கஷ்டம்லாம் உண்டு, லாபம் நிறைய இருக்குது அப்படிங்கிறத வச்சுக்கணும். ஏன்னா குரு தன் பார்வையால் பார்க்கறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லைங்களா. அவரே தன்னோட இடத்தையும் பார்க்குறார். அங்கே தான் சூரியன் வர்றார். அதுக்கப்புறம் மிட் ஆஃப் தி மந்த்தில் சுக்கிரனும் அங்கே வந்துடுவார், புதன் அங்கே வந்துடுவார்.
செவ்வாய் அங்கே உட்காந்துப்பார். 4 கிரகம் கூட்டா உட்காரும் போது குருவின் பார்வை அப்போ எப்படி இருக்கும் பாருங்க, ஜெகத் ஜோதியா இருக்கும். ஒரே சண்டை சச்சரவுகளும் இருக்கும், வளர்ச்சிகளும் இருக்கும். அப்படிங்கிறதான் எங்கள் விஷயம். ஓகே சார். ஸோ அடுத்ததாக 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ முதலாவதாக மேஷ ராசி, இந்த மார்கழி மாதம் அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ விருச்சிக ராசிக்குள்ளே இருக்கிற சூரியன் 9ஆம் இடமான தனுசு ராசிக்குள்ளே போகிறார். ஏற்கனவே கொஞ்சம் மனசுலலாம் கஷ்டங்கள்லாம் இருந்தது, அந்த கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆகும் முதல்ல. ஸோ அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் செய்யலாம். இவங்க குலதெய்வத்துக்கான வழிபாடுகள் எல்லாம் கொஞ்சம் நல்லா செஞ்சீங்கன்னா இதுதான் பீரியட். உங்களுக்கு இந்த பீரியடில் கரெக்டாக வந்து நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கிடைக்கக்கூடிய சூழ்நிலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த காலகட்டம் இந்த தனு மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. அதனால் முக்கியமாக இன்ஃபேக்ட் இந்த இதில் எப்படி இருக்கும்னாக்கா, ஐப்பசி தொடர்ந்து எல்லாரும் மாலை போட்டிருப்பாங்க. ஆமாம், கார்த்திகை மாதம் மாலை போட்டு நமக்கு தை மாதம் சுவாமி ஐயப்பனை தரிசனம் செய்வதற்காக இருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விரதம் இருப்பது அப்படின்லாம் இருப்பாங்க. மேஷ ராசிக்காரர்களுக்கு கூடுதல் போனஸ் இது. ஏன்னா அவங்களுக்கு கேட்டது கிடைக்க போகிறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ நல்ல விஷயங்கள் எல்லாம் நிறைய நடக்கும். அலைச்சல் கொஞ்சம் இருக்கும், ஆனாலும் சமாளிச்சுட்டா அப்படி போயிடலாம் அப்படிங்கிறதும். பண வரவுக்கு ஒன்றும் இது இருக்காது, கொஞ்சம் பண வரவெல்லாம் வரும், ஆனால் கொஞ்சம் துயரத்தோடு வரும்னு சொல்லுவாங்க. கஷ்டப்பட்டால் தான் காசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது கஷ்டப்பட்டு தான் காசு வரும். கொஞ்சம் எச்சரிக்கையாக மற்றவங்களோட சொத்துக்களை ஹேண்டில் பண்ணும் போதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி டாக்குமெண்ட் ரிலேட்டடெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா நல்லது. ஓகே, இவங்களுக்கு என்ன பரிகாரம் சார் சிறப்பாக? இவங்களுக்கு கஜலக்ஷ்மி அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா, லக்ஷ்மியில் கஜலக்ஷ்மின்னு அந்த யானையோட உட்காந்துருப்பா இல்லையா, அந்த கஜலக்ஷ்மி அப்படின்னு வேணா. ஏன்னா சுக்கிரனும் குருவும் பார்த்துக்க போகிறாங்க. இப்போ இவங்களுக்கு அந்த மாதிரி கஜலக்ஷ்மியோடைய விஷயத்தை பார்க்கும்போது அந்த யோகத்தினால இவர்களுக்கு வெற்றி கிடைக்கும், தைரியம் கிடைக்கும், அதிகாரத்தினுடைய செல்வாக்கெல்லாம் ரியல் டைம் அவங்க கையில் வந்து சேர்றது வாய்ப்பு உண்டு. ஓகே. ஸோ அடுத்ததாக ரிஷபராசி, அவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி அமைய போகுது? ரிஷபராசி நேயர்களுக்கு அஷ்டமத்துக்கு வர்றார் சூரியன். சூரியனை குரு பார்க்கிறார், 2ஆம் இடத்துலேருந்து பார்க்கிறார். அதனால் எதிர்பாராத தனவரவுக்கு வாய்ப்பு உண்டு, பணம் கிடைக்கும். அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிற கூட மனநிலையோடு இருக்கணும். நம்ம எவ்வளோ கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப க்ளீனாக இருக்கணும். இவர்களுக்கும் இந்த ட்ரஸ்ட் ரிலேட்டடாக இருப்பாங்களே, இந்த சொசைட்டி ட்ரஸ்ட் எல்லாம் வச்சிருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பண வரவு புதிதாக வரும். இந்த மாதிரியெல்லாம் நான் எதிர்பார்க்கல, ஆனால் இந்த மாதிரி ஃபாரின் ஃபண்டெல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அழகாக கேபிட்டலைஸ் பண்ணிக்க முடியும் இவங்களால. அதுக்கான முயற்சிகள்லாம் பண்ணாங்க கரெக்டாக இருக்கும். இளைய சகோதரர்கள் மூலியமாக வரக்கூடிய சில உபத்திரவங்களும் உண்டு அப்படிங்கிறதும் வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு அதுக்கத்தாறு போகணும். குடும்பத்தில் கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணணும். அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணாததுனால் வரக்கூடிய பிரச்சனைகள் இவர்களை வந்து பாதிக்கும். அதனால் கொஞ்சம் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த குருவின் பார்வை இவருக்கு 6ஆம் இடத்துலையும் விழும். அதனால் எதிர்பாராத கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் டப்புன்னு எடுத்து அங்கே ஒருத்தன் கடனை வாங்கிட்டேன்னு மாட்டிக்கிட்டாதீங்க, திருப்பு கட்டுறது கொஞ்சம் கஷ்டப்படுவது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் நல்லது. ஓகே, இவங்களுக்கு என்ன பரிகாரம் சார் சிறப்பாக? இவங்களுக்கு முருகப்பெருமானை வழிபடுறது ரொம்ப நல்லது. முருகனை நினைந்து இவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியின் வாய்ப்பை தரும். ஓகே சார். சார் அடுத்ததாக மிதுன ராசி, அவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி அமையப்போ? மனதிலே நிறைய குழப்பம் இருக்கும். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, நான் பண்ணது தான் சரிதான், நான் தான் கரெக்டாக பண்ணுறேன், ஏகப்பட்ட குழப்பம். ஒரு கவலை 2 கவலையில் எல்லா கவலையும் ஒன்றா இருக்கும். பையனுக்கு கல்யாணம் ஆகலைன்னு இருக்கும், குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகலைன்னு இருக்கும், வீட்டில் எந்த விஷயம் நடக்கலைன்னு இருக்கும், ஏகப்பட்டது. அதை சிக்கல் டு தி கோர் அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நேராகவே நம்ம சூரியன் வர வந்து உட்காந்துருவார். அப்போது எது பண்ணினா பித்தம் தெளிவுங்கிற கான்செப்டுக்குள்ளே இருப்பாங்க. இதுதான் முதல்ல இவங்களுடைய நிலை. ஏன்னா கொடுத்த கடன் எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பொருள் வரவை கொடுத்து கொண்டிருந்த காலம் போய் சிக்கல் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய காலங்கள் இருக்குது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக ஹேண்டில் பண்ணால் நல்லது அப்படின்னு தெரியறது. இதில் எல்லா கிரகங்களும் வந்து பார்க்கும்போது 7ஆம் இடத்துல பார்க்கும்போது கலத்திரத்தின் உடல்நிலை பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்க ஃபேமிலி ரிலேட்டடாக கொஞ்சம் செக் பண்ணி எல்லாரும் கரெக்டாக இருக்கிறாங்களா, உடல்நிலையெல்லாம் நல்லா இருக்கான்னு பாருங்கள். ஃபீவர் நிறைய வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் அதுக்கு ரிலேட்டடாக கொஞ்சம் ஹேண்டில் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த மாதத்தோடைய பேசிக். இவங்களுக்கு என்ன பரிகாரம் சார் சிறப்பாக? இவங்க இந்த அஷ்டமி நவமின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அஷ்டமி தினத்தன்று
அவசியம் காளி தேவியை வழிபடுவது. இது ஓகே. வந்து இவங்களுக்கு ரொம்ப உகந்த ஒரு பரிகாரம். அதை பண்ணிகிட்டே வந்தாங்கனாலே இவங்களுக்கு பாதி விஷயம் சால்வ் ஆயிரும். அதனால் இதை பண்ணணும். சிவப்பு கலர் மலர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அரளிப்பூலாம், செவ்வரளி, விருட்சி அதெல்லாம் இருக்கு இல்லையா, செம்பருத்தி, இதெல்லாம் கொண்டு போய் காளிக்கு சார்த்தி அவளை வழிபட்டு வர இவர்களுக்கு டெஃபினட்டாக நல்ல ஒரு பலன் உண்டு. ஓகே. அடுத்ததாக கடகராசி, அவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்க போகுது? கொடுத்த பணம் திரும்பி வரும். கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணலாம். ஓகே. ரொம்ப நாளாக கேட்காம விட்டது அப்படின்னு சொல்ல பணங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எதிரிகள் கொஞ்சம் தொல்லை குறையும். இவங்களுக்குன்னு ஒரு ப்ரையாரிட்டி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. மருத்துவ செலவுகள் இருக்கும், ஆனால் ஓவர் கம் பண்ணி வந்துடுவாங்க. ஒன்றும் அப்ரப்டாக ஒன்றும் நெகட்டிவ் எனர்ஜி ஒன்றும் இல்லை. அதனால் அது வந்துடுவாங்க. ஏற்கனவே கேது 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால் அவரும் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் மெடிசன் ரிலேட்டடான வேலையை செஞ்சுன்னு தான் இருக்கிறாரு. அதை கொஞ்சம் ஓவர் கம் பண்ணுறதுக்கான ஸ்டாமினா கிடச்சிரும். அதனால் கொஞ்சம் பரவாயில்ல, நான் எதுவும் மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் பழகிடுச்சுப்பான் அப்படின்னு வார்த்தைகள்லாம் ரொம்ப சாலிடாக வரும் இவங்ககிட்டேருந்து. அப்படிங்கிறது தான் இந்த சினாரியோ. அதனால் இவங்க அதில் ஒரு மேக்கப் பண்ணிவிடுவாங்க. பணம் பொறுத்த வரைக்கும் பணம்லாம் வந்துடும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதனால் பைசாவுக்கு இஷ்யூஸ் ஒன்றும் காணலை. எதையும் மேனேஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்திருக்கும். அதனால் இந்த மாதம் ஓரளவுக்கு தள்ளி விட்டுருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இவங்களுக்கு என்ன பரிகாரம் சார்? இவங்க ஸ்ரீரங்கநாத பெருமாளை மனதில் நினைந்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே இவங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுக்கும். முடிந்த வரைக்கும் இந்த மார்கழி மாதத்தில் பெருமாளின் வழிபாடை விடாமல் தொடர்ந்து செய்வது நல்லது. ஓகே. அடுத்ததாக சிம்ம ராசி, அவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்க போகுது? இந்த அதிர்ஷ்டத்தை நோக்கிய பயணங்கள் எதுவும் இருந்தால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு குருட்டு அதிர்ஷ்டம்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ஜீரோவாக போயிருக்கு. அதனால் நேரோடன் ஆன விஷயத்தை தோண்டாதீங்க. குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் அதிகப்படியான கவனத்துடன் இருங்க. ஏன்னா குழந்தைகளுக்கும் சில மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள், அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் அவங்கள பார்த்துக்கிடுங்க. தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் செய்து அதனால் வரக்கூடிய எக்ஸ்ட்ரா செலவுன்னு சொல்லுவோம். நான் போய் கை வச்சேன் சார் அந்த பில்டிங்கில், அது ரிப்பேர் பண்ணலான்னு ஆரம்பித்தேன் பாருங்கள் மாட்டிக்கிச்சுன்னுவாங்க. அந்த மாதிரி இந்த நேரத்தில் போய் ரெனோவேஷன் பண்ணுறது, ரிப்பேர் ஒர்க் பண்ணுறது, காரை போய் கொடுத்தேன் சார், காரை கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டாக மாற்றிடலான்னு பார்த்தேன் சார்னு ஒரு புது ஐடியாலாம் யோசிப்பீங்க. அந்த ஐடியா கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஆனால் அந்த ஐடியாலாம் கேது உட்காந்துருக்காரு, அதனால் புதுசாக செய்யன்னு படுத்துவார். அது கொஞ்சம் நெகட்டிவாக மாறதுக்கு வாய்ப்பு உண்டு. குருவின் அருளாலே இது முன்னாடியே அனௌன்ஸ் ஆகிடுதுன்னு எடுத்துக்கலாம், அப்படிதான் வச்சுக்கணும். ஏன்னா குரு பார்த்துட்டாரு, அதனால் இந்த விஷயத்தை சொல்லிட்டாரு, சொல்லிட்டோம். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் பெட்டர். இல்லைன்னா அதுக்கான விஷயத்தை நம்ம விளையாட்டு பே அவுட். ஓகே. இவங்களுக்கான பரிகாரம் என்ன சார்? தட்சிணாமூர்த்தி தான். நேராக வியாழக்கிழமை அன்னைக்கு தட்சிணாமூர்த்தி போய் பார்க்கறது, குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குறது. அதே போல் நம்ம பிரகஸ்பதின்னு உங்களுடைய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரகஸ்பதி வியாழனுக்கு அர்ச்சனைகள் செய்வது, இது ரெண்டுமே இவர்களுக்கு கரெக்டான பரிகாரம். இதை செய்தால் இவருடைய அந்த தாக்கங்கள் குறையும் அப்படிங்கிறது உண்மை. ஓகே சார். அடுத்ததாக கன்னிராசி, அவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் இப்படி அமைய போகுது? வாயை வச்சு சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இந்த கன்னிராசியில் முக்கியமாக செய்யணும். ஏன்னா நிறைய பதட்டத்தோட வார்த்தைகள்லாம் வரும். அதனால் உறவுகளில் நிறைய பிளவுகள். ஏற்கனவே சனி பார்த்துட்டு இருக்கார், 7ஆம் இடத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கார். கலத்திரத்தோட சண்டை கன்ஃபார்மாக இருக்குது. இதோட சேர்ந்து இதுவும் வந்துடும். அதனால் டபுள் கேம் இருக்குது. அதனால் மத்தளத்துக்கு ரெட்டை பக்கம் அடின்ற மாதிரி அந்த பக்கம் விழும், இந்த பக்கம் அம்மா சைட்லேருந்து விழும், மாமியார் சைட்லேருந்து விழுங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அம்மா வழி சொந்தங்கள்கிட்ட பேசும்போது எக்ஸ்ட்ராவாக ஸ்க்ரீன்லாம் நிறைய வச்சு எடிட்லாம் வச்சுன்னு தான் பேசணும். அவசரமாக பேசினீங்கன்னா மாட்டிப்பீங்க அப்படிங்கிறதும் ஒரு நிதர்சனமான விஷயம். முடிந்த வரைக்கும் காடிலாக இருக்கிறது, அன்பாக இருக்கிறது, மனசில் எல்லாரையுமே ஒரு தன்மையாக பார்த்துக்கிறது, இதெல்லாம் மனசில் கொண்டு வரணும். அப்படின்னா தியானம்ங்கிறது ஒன்று இருக்கா, காலையில் எழுந்து அமைதியாக இருக்கணும். அதுதான் 4:30 மணி நம்ம மார்கழி மாதம் பஜனை ஆரம்பிச்சிடும். நீங்களும் முடிஞ்சால் பஜனையில் கலந்துக்குங்க. இல்லைன்னா மனசை அமைதியாக கொஞ்ச நேரம் தியானத்தில் இருந்த பிறகு அந்த நாளை தொடங்குங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி செஞ்சிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா அந்த எக்ஸ்ட்ரா ப்ரெஷர்லாம் குறையும். இதனால் வேர்ட்ஸ் எல்லாம் தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் வெளியில் வராமல் கண்ட்ரோல் பண்ணிடலாம். இதில் தப்பிச்சிக்கலாம். இல்லைன்னா அதில் சிக்கல் உண்டு அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகே. இவங்களுக்கு என்ன பரிகாரம் சார்? இவங்க சிவனை தான் வழிபடணும். சிவனேன்னு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி மனசில் வச்சுக்கிட்டு
சிவ வழிபாடு ரொம்ப நல்லது. அமைதியாக சிவ வழிபாடு திருவம்பாவை தெரிஞ்சால் சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அது பண்ணினாலே உங்களுக்கு நிறைய ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஓகே. ஸோ அடுத்ததாக துலாம் ராசி அவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி அமைய போகுது? இந்த துலா ராசிக்காரருக்கு வெற்றி, பணவரவு எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இது. ஏன்னா குருவின் பார்வை இருக்குது. அதனால் குருவின் பார்வை இருக்கிற நேரத்தில் சூரியன் 3ஆம் இடத்துல போய் ஒரு லாபாதிபதி 3ஆம் இடத்துல உட்கார்றார். ஸோ முயற்சியில் அதனால் ஏதாவது புதிய முயற்சிகள், புதிய வர்த்தகங்கள்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டால் தாராளமாக பண்ணுங்கள். லாபத்தை நோக்கிய பயணம் கன்ஃபார்மாக இருக்குது அப்படின்னு தெரியறது. அதனால் தைரியமாக அதெல்லாம் எடுத்து செய்யலாம். நிறைய கல்யாணங்கள்லாம் தகைகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. முயற்சியினால் வரக்கூடிய அத்தனை விதமான பலன்களையும் டைரக்ட் பெனிஃபிட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி டைரக்ட் பெனிஃபிட்லாம் இவருக்கு இருக்குது. அதனால் லாபம் கிடைக்கும், பணம் கிடைக்கும், ஓரளவுக்கு திருப்திகரமான சூழ்நிலை இருக்கும். காஷன் என்னென்னா அடுத்தவன் எல்லாரையும் நம்பக்கூடாது. கொஞ்சம் எல்லாரையும் செக் பண்ணி இவன் நல்லவன் கெட்டவன் மட்டும் புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. எழுத்ததெல்லாம் பாலுன்னா மாட்டிப்பீங்க. அது மட்டும்தான் காஷன். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கிளியராக பண்ணிட்டா சரியாயிடும். ஓகே. இவங்களுக்கு என்ன பரிகாரம் சார்? ஆஞ்சநேய சுவாமியை வழிபடுவது ரொம்ப நல்லது. ஆஞ்சநேயரின் வழிபாடு தான் புத்திர் பலம்னு சொல்லுவோம். புத்தியை யூஸ் பண்ணி பலமாக வாழ்வது அப்படின்னு சொல்லக்கூடிய ஐடியா. அதனால் ஆஞ்சநேயருடைய தன்மையில் ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப நல்லது. துளசி மாலையை ஆஞ்சநேயருக்கு சாத்தி அவரை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் டெஃபினட்டாக வெற்றிங்கிற இலக்கை ஈஸியாக அடையக்கூடிய வழிபாடு. ஸோ அடுத்ததாக விருச்சிக ராசி அவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி அமையப்போம்? உங்கள் ராசிக்குள்ளரே இருந்த விருச்சிகத்தில் இருந்த சூரியன் இப்போ 2ஆம் இடத்துக்கு போகிறார். 2ஆம் இடம்ங்கிறது குடும்பம், தனம், வாக்குன்னு சொல்லக்கூடியன்னு சொல்லுவோம். அந்த இடத்துக்கு போகிறார் சூரியன். அப்போ சூரியன் வெப்ப கிரகம். அப்போ குடும்பத்தில் எப்படி இருக்குன்னா எல்லாம் ஹீட் ஆர்கியூமெண்ட்ஸ் நிறைய வரதுக்கு வாய்ப்பு, நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு இதெல்லாம் இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகளை நம்மளே கிண்டி கிளறி எடுத்துட்டு அதனால் கவலைப்படக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. அதனால் இந்த கவலை நம்ம படலாம், இந்த கவலை படக்கூடாதுன்னு ஒரு பைஃபர்கேஷன் வச்சுக்கிறது நல்லது. குருவின் பார்வை அந்த அருளை கொடுத்துரும். ஆனால் அவர் அஷ்டமத்தில் உட்காந்து பார்க்குறாரு. அதையும் நம்ம பார்க்கணும். அதனால் தேவையில்லாமல் நம்மளே கவலைப்படுறது. அதாவது ஒரு படத்தில் நாகேஷ் சொல்வார், ஏதோ பார்த்தேன் எரிஞ்சிருமோன்னு பயப்படுறேன்லாம் பயப்படுவார். அந்த மாதிரி தேவையில்லாமல் இந்த இவர் கமலஹாசன் ஒரு படத்தில் எதை பார்த்தால் பயம், அதை பார்த்தால் பயம்ங்கிற மாதிரி தேவையில்லாமல் தானே கவலையை உண்டு பண்ணிக்கக்கூடிய இன்றைக்கி சும்மா உட்காந்துருக்க ஒரு கவலை இல்லையே அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கும். ஏன்னா இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது தன்னை பற்றின சிந்தனையை விட அடுத்தவர்களை பற்றின சிந்தனை ஜாஸ்தி. இதுதான் பிரச்சனையே இவங்களுக்கு. அதனால் இந்த மாதம் என்ன பண்ணுங்க, உங்களை மட்டும் பி செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவேன். உங்களை மட்டும் யோசிங்க, அடுத்தவங்களை பற்றியெல்லாம் யோசிக்காதீங்க. உங்கள் நிலையில் நீங்கள் நல்லபடியாக செஞ்சுட்டு அமைதியாக உட்காந்துக்கிடுங்க. நடக்கிறது நாராயணன் ஜெயல் விட்டுடுங்க. இதுதான் கரெக்டு. இது இல்லாமல் அடுத்தவங்களெல்லாம் நல்லா பண்ணணும், அவங்களெல்லாம் திருத்தணும், அவங்களெல்லாம் பர்ஃபெக்ஷன் கொண்டு வரணும். நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாரையும் பண்ணணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். அந்த ப்ரெஷர் தான் இந்த காலத்தில் உங்களுக்கு இருக்குது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய காஷன். ஓகே. இவங்களுக்கு என்ன பரிகாரம் சார்? நம்பினவருக்கு நாராயணன் தான் இவருக்கு. நாராயண வழிபாடு தான். விஷ்ணுவை வழிபடுவது இவர்களுக்கு ரொம்ப நல்லது. அப்போ விஷ்ணுவை வழிபடுவது அப்படிங்கிற மாதமாகவே இருக்கிறதுனால அமைதியாக அவர் கிருஷ்ணனையோ இல்லை விஷ்ணு பரமாத்மாவையோ பிடிச்சிட்டு பெருமாளையோ பிடிச்சிட்டு அவர் வழிபட்டாலே போதும். இவங்களுக்கு நல்லது நடக்கும். ஓகே. ஸோ அடுத்ததாக தனுசு ராசி அவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி அமைப்போம்? ஒருத்தர் நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாலே பதப்பதப்பாக இருக்கும். ஒரு 4-5 பேர் வீட்டுக்குள்ளே வரப்போகிறாங்கன்னா ரொம்ப கோலாகலமாக இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி கோலாகலமாக இருக்கக்கூடிய வீடு அது. அது தனுசுங்கிறதே போர்க்களமான வீடு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி போர்க்களமான வீட்டில் எல்லாரும் வராங்க. யார்? ராஜா வரார், தளபதி வரார், மந்திரி வரார், எல்லாரும் வந்து உட்காடுறாங்க. அப்படின்னும் போது இவருக்கு எதையானு பண்ணிடணும்னு வேகங்கள் ஜாஸ்தி இருக்கும். தனுசு ராசிக்காரர்கள் ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன், புதுசாக எந்த வேலையும் பண்ணாதீங்க. இந்த மாதம் அமைதியாக இருங்க, எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுங்கள். எந்த வேலையும் புதுசாக நீங்கள் பண்ணணும்லாம் போயிட்டு நான் வெட்டிடுவேன் சாய்ச்சிடுவேன் எல்லாம் சொன்னீங்கன்னா நீங்கள் தான் மாட்டின் முழிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அதனால் அதுக்குள்ளார போகாதீங்க. ஏன்னா இது சிக்னஸ் பயங்கரமாக இருக்கும். அதை பண்ணணும்னு எடுக்கிறேன், இதை பண்ணணும்னு எடுக்கிறேன், தடையாகிறது, இதை பண்ணணுன்ட்டு நிறைய. ஏன்னா சனி பகவான் பார்த்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சனி பகவான் பார்க்கறதுங்கிறது எல்லாத்தையும் ரிஃபைன் பண்ணுவார். நம்ம எடுத்ததெல்லாம் செஞ்சிடக்கூடாது. நம்ம உட்காந்து ரிஃபைன் பண்ணி கரெக்டாக அந்த ஜூஸ் மட்டும் எடுக்கிறதுக்கு தான் உங்களை நம்ம பிழிஞ்சு எடுக்கிறது. அப்படி பிழியக்கூடிய ஒரு கிரகம் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறதுனால எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுவோம். அதுக்கு தான் குருவின் அனுகூலமாக 7ஆம் இடத்துலேருந்து இருக்குது. அதனால் அனலைஸ் பண்ணி ரொம்ப
நெசசிட்டியாக இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும்னா அதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா அந்த துறையில், அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செய்கிறது நல்லது. இவங்களாம் எதானும் செஞ்சனா அது கொஞ்சம் பம்பில் போய் முடியும் அப்படிங்கிறது தான் காஷன். அதனால் கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் போகாமல் இவங்க அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செஞ்சால் பெட்டராக இருக்கும். ஓகே, இவங்களுக்கு என்ன பரிகாரம் சார் சிறப்பாக? இவங்க சுக்கிர வழிபாடு அப்படிங்கக்கூடிய லக்ஷ்மி தேவி வழிபட்டால் நல்லது. ஏன்னா பணம் அப்படிங்கிறது தனம் கொண்டு சுக்கிரன் வந்து உட்காந்துருவார். பணம் வரணும், எல்லாத்துக்கும் பணம் வரணும். அதனால் தாயாரை வழிபடுவது அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இதில். அதனால் இந்த ஆண்டாள் பாசுரத்தை சொல்லிக்கொண்டு நம்ம அமைதியாக இந்த காலத்தை கழிச்சோம்னா இந்த 30 நாளும் நல்ல ஒரு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால அந்த திருப்தியை கொடுத்து விடும். அதை விட்டுட்டு நம்ம வேண்டாத வேலை செஞ்சோம்னா மாட்டிப்போம். அடுத்ததாக மகர ராசி, அவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கும்? காலச்சக்கர புருஷத்தின் 10ஆம் இடம் அப்படிங்கிற கர்மஸ்தானத்துக்கார இந்த மகர ராசிக்காரர்களை குருவின் பார்வை 12ஆம் இடத்துல விழுது. அங்கேயே தான் சூரியனும் வந்து உட்கார போகிறாரு. தன விரயம் இருக்கும், ஆனால் கண்ட்ரோலில் இருக்கும். ஓகே. தேவையற்ற செலவுகள் நிறைய இருக்கும். வெளி பயணங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துலேயே சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால சின்ன சின்ன பிரயாணங்கள் அலைச்சல்கள் அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். கொஞ்சம் உடல்நிலையை பார்த்துக்கொள்வது நல்லது. சூடு அப்படின்னு சொல்லுவோம்ல, சூட்டு உடம்பு அப்படின்னு அந்த மாதிரி ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் அப்பப்போ கூழ் அப்படின்னு சொல்லிட்டு இளநீ குடிச்சு கொஞ்சம் உடம்பு பார்த்துக்கிறது நல்லது. இல்லைன்னா கொஞ்சம் வயிற்று உபாதைகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் காட்டுறது. அதனால் ஏற்கனவே 8ல் வந்து கேது வேறு உட்கார்ந்துருக்கிறாரு. அதனுடைய தன்மையும் சரியில்லை. 6ல் ஏற்கனவே வெறும் வக்கரகதியில் இருக்கிறார் குரு. அதனால் கொஞ்சம் எல்லாத்தையும் நம்ம பண்ணிடணும் அப்படிங்கிற வேகத்தோடு அங்கே பறக்கிறேன் இங்கே பறக்கிறேன்னு போயிட்டு இருந்தால் அது சிக்கலில் தான் இருக்கும். வண்டி வாகனங்கள்லாம் போகும்போது வேகங்கள் அப்படிங்கிறது வேண்டாம். விவேகம் அப்படிங்கிறது முதல்ல கொண்டு வந்துட்டு சொல்லணும். அதே போல் செலவுகளும் எல்லா செலவுகளையும் செய்யணும்னு இல்லை. இது தேவையான செலவு தேவையற்ற செலவுன்னு பிரிச்சுட்டு அதை மட்டும் செஞ்சால் போதும். எல்லா செலவும் நிறைய வந்து நிற்கும். எல்லாத்தையும் பண்ணிட்டு கையில் காசு இல்லையேன்னு ஒரு சூழ்நிலை கொடுக்கக்கூடியதான் 2ஆம் இடத்துல கூடிய ராகு கொடுப்பார். அதனால் கொஞ்சம் அந்த இடத்துல எச்சரிக்கையாக இருக்கணும். திங்க் பிக் அப்படிங்கிறத கொஞ்சம் எடுத்துகிட்டு திங்க் பிக் மட்டும்தான், எக்ஸிக்யூட் லெஸ் அப்படின்னு வச்சுக்கணும். அதனால் நிறைய யோசிக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் வேலை செய்யும்போது நிதானமாக யோசிச்சா போதும், சக்ஸஸ் வந்துடும். ஓகே, இவங்களுக்கு என்ன பரிகாரம்? இவரும் சிவன் வழிபாடு தான் இவருக்கு ரொம்ப முக்கியம். எவ்வளோ தூரம் சிவனை வழிபடுகிறார்களோ அவ்வளோ தூரம் இவர்களுக்கு நல்லதொரு பலன்கள் உண்டு. ஓகே. அடுத்ததாக கும்பராசி, அவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி அமையும்? இந்த மாதம் ரொம்ப சந்தோஷமான மாதமாக இருக்கும். லாபங்கள்லாம் வரும். குடும்பத்துலேயும் ஓரளவுக்கு திருப்தி இருக்குது. பரவாயில்ல சார், ஏதோ ஓடுறது அப்படின்னு கொண்டுருவாங்க. தொழிலையும் ஓரளவுக்கு முன்னேற்றம் காட்டும். அதாவது சிலவங்களுக்கு வெளி ஊர்களுக்கு மாற்றல்கள்லாம் கேட்குறாங்கன்னு சொன்னேன். இந்த பீரியட் அவங்களுக்கு கரெக்டாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து சக்ஸஸ் ஸ்டோரிலாம் கொண்டு வந்துருவாங்க. அதுக்கு குருவோடைய அருள் இருக்குது. அதனால் இவர்கள் அதெல்லாம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க. கொஞ்சம் ஜோவியலாக எல்லாரோடையும் பழகுவாங்க. அதனோட ரிலேட்டடாக கொஞ்சம் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், கொஞ்சம் சந்தோஷமான நிகழ்வுகள், சுப நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். அதுக்கெல்லாம் கரெக்டாக இவங்களுக்கு கல்யாண சொல்லுவோம் இல்லையா, நிறைய கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கிறவங்க, அதெல்லாம் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள்லாம் இருக்குது. ஆனாலும் சுக்கிரனுடைய பீரியடு அப்படின்னு உள்ளே வந்து உட்காருவார். 6ஆம் தேதியிலேருந்து வந்துடுவார். டிசம்பர் 6லேருந்து ஜனவரி 6லேருந்து. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன பண்ணோம்னா கொஞ்சம் தொழிலில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம எடுத்த நாங்கள்லாம் பண்ணக்கூடாது. எதையுமே யோசிச்சு செய்கிறது பெட்டர். அவசரப்படாமல் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். வேகமாக செய்யணும்னு எண்ணங்கள்லாம் வரும், அதெல்லாம் செய்யலாம். விவேகத்தோடு செஞ்சால் நல்லாயிருக்கும். அதனால் அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கிட்டோம். இவங்களுக்கு என்ன பரிகாரம்? இவர்கள் சூரியனையே வழிபடுவது, சூரிய நாராயண தேவர்னு சொல்லுவோம் இல்லையா, அவரை வழிபடுவதே இவர்களுக்கு பரிகாரம். ஏன்னா கொடுக்குற தெய்வம் கூரை பிச்சு கொடுக்கணும்னு சொல்லுவாங்களே, அப்படிப்பட்ட ஒரு தன்மையை சூரியனுடைய வழிபாடு இவர்களுக்கு தரும். அதனால் எர்லி மார்னிங் எழுந்துக்கிறது ரொம்ப நல்லது. சூரியன் உதயத்தின் முன்னாடி எழுந்து இவர்கள் எல்லாம் பண்ணி சூரியனை பார்த்து வழிபட்ட பிறகு மற்ற வேலை செய்வது இவர்களுக்கு டெஃபினட்டாக நல்லது ஒரு பலனை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. இறுதியாக மீனம் ராசி, அவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி அமைய போகுது? இவர்களுக்கு தொழில் வகையில் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய மாதம். ஒரு நிறைய விஷயங்கள்லாம் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருந்தேன் சார், ஏதாவது ஒரு நல்ல காலம் கிடைக்குமானா இதோ மார்கழி மாதம் உங்களுக்கு இருக்கிறது. மார்கழி மாதம் பீட மாதம் சொல்லுவாள் சார் அப்படின்லாம் ஒரு வார்த்தை உண்டு. அப்படிலாம் வேண்டாம், இது நல்ல மாதம்தான். உங்களுக்கான வாழ்க்கையில் புதிய மாற்றங்களெல்லாம் யோசித்து செய்யக்கூடிய விஷயங்களெல்லாம் செய்யலாம். ஒரே ஒரு காஷன் என்னென்னா, நண்பன் பார்த்து வச்சுக்கணும்.
ஸ்நேக விரோதங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அவங்களோட ரொம்ப ஃப்ரிக்ஷன்லாம் இருக்கும். அதனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸை கரெக்டாக கீப்பப் பண்ணிக்கணும். எல்லாருக்கும் தோல்லையும் கை போட்டோன்னா சில தோளில் ஒரு கை போட்டவன் பாக்கெட்லேருந்து எடுத்துன்னு போடுவான். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் வச்சுக்கணும். அதே போல் உறவுகளில் பேசும்போதும் உறவுகளோட கலந்து உறவாடும் போதும் அவர்களுடைய டிஸ்டன்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அவர்கள் கொடுக்கக்கூடிய மரியாதைகளை, அதை பாதி விஷயம் இவங்களுக்கு மீனராசிக்காரங்களுக்கு எப்படி வரும்னா, எனக்கு மரியாதையே தெரியல தெரியுமா, நான் உள்ளே வந்தேன் என்னை வான்னு கூப்பிடல தெரியுமா, இப்படின்ற விவகாரங்கள்லாம் நிறைய வரும். அதனால் கொஞ்சம் யாருமா இருந்தால் கொஞ்சம் தன்மை அப்படின்னு சொல்லுவோம், பணிந்தால் பதவி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த விஷயத்தில் இவங்க கரெக்டாக இருந்துட்டால் போதும். இல்லைன்னா அதுக்கெல்லாம் திருப்பி ரிவர்ட் பேக்குன்னு கிடைக்கும், அதை மட்டும் வாங்கிக்கணும். ஆனால் தொழிலெல்லாம் நல்லாயிருக்கு, பணம்லாம் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண வரவுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவர்களுக்கும் செலவுகள் கண்ட்ரோல்டாக இருக்கும். இவங்க நிறைய செலவு பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க, அந்த செலவெல்லாம் கண்ட்ரோல்டாக இருக்கும். எதிர்பாராத சில சொத்து வரவுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதனால் அதுவும் இவங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஓகே, இவங்களுக்கு என்ன பரிகாரம் சிறப்பாக? இவர்கள் ஆஞ்சநேயர் பகவானை தான் வழிபடணும். ஏன்னா ஆஞ்சநேயர் சனி பகவான் அங்கேயே உட்கார்ந்துருக்கிறாரு. ஸோ அவரை வழிபட வழிபட நல்லது நடக்கும். அதே மாதிரி காமதேனு, நம்ம பக்கத்தில் பசுமாடு எங்கன்னா இருந்ததுன்னா அவருக்கு நல்ல பழங்கள் கொடுத்து, அகத்திக்கீரை எல்லாம் பழங்கள்லாம் கொடுத்து வரோம் இல்லையா, அதை செஞ்சுட்டு அவங்க வியாழக்கிழமை தோறும் இதை செய்ய செய்ய இவர்களுக்கு அது பெரிய நல்ல பூஸ்டிங் பவர் அப்படின்னு கிடைக்கும், எனர்ஜிலாம் நல்லா கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகே சார். ஸோ மார்கழி மாதம் பொதுவாக நிறைய நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கே பயப்படுவாங்க. ஸோ கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கிற இந்த மாதத்தில் மார்கழியை பார்த்து பயப்படுறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் யார் யாருக்கு எப்படி எப்படி இருக்கணும், என்னென்ன விஷயங்களை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக எங்களுடைய நேயர்களுக்கு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி.